தவறுன்னு நீங்க பார்த்தா யாரா இருந்தாலும் வார்த்தையை கொண்டு பேசுங்க. இன்னைக்கு ஊழியக்காரருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஊழியக்காரரா இருக்கிற நம்ம கர்த்தருடைய பாவங்களை தேவ வசனத்தின் மூலம் அவங்கள மனம் திருப்புறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. புறஜாதிகளுக்கு மாத்திரம் அல்ல, காணாமற் போன அவருடைய வீடாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல எல்லாம் நம்மளை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, துணிகரமான பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். பாசா அவங்க நம்ம சர்ச்சில் ரொம்ப வருஷமா வர்றவங்க, அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்கள்ட்ட சொன்னா என்ன நினைப்பாங்க? நீங்க அப்படி நினைச்சாலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி நீங்க போய் முழங்கால் போட்டு ஆண்டவரை ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். உங்களுக்கும் ஒரே தேவன் தான், எனக்கும் ஒரே தேவன் தான். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பிரசங்கிக்கிற எனக்கும் அதே வார்த்தை தான். ஆனா நாளைக்கு ஒரு ஆத்துமா பாவம் செய்து அது பரலோகம் போகாம நரகத்துக்கு போயிட்டுனா, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்புல நீங்களும் சரி நானும் சரி என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அழைப்பு வரும், எனக்கு அழைப்பு வராது, என்ன கூப்பிடுவீங்க, அதை பத்தி எனக்கு ஒரு கவலையுமே இல்லை. இந்த வீடியோ